ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்கள். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னம் எதுவோ அதற்குண்டான ராசிக்கும் நீங்கள் வழக்கமாக பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக மிதுன லக்னம் என்றால் மிதுன ராசிக்கும், கன்னி ராசி என்றால் கன்னி ராசிக்கும் லக்னத்திற்கும் சேர்த்து பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் பயனுள்ளதாக அமையும் என்பதை வழக்கம்போல் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மே 1ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கிறது. அதற்குண்டான நல்ல பலன்கள் இந்த மாதமே பலருக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது ஏப்ரல் மாதத்தினுடைய பலனை நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே 8லே மறைந்திருக்கின்றார். தான் வீட்டிலிருந்து 8லே இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் நீங்குகின்றது. அதனால் 1ஆம் வீட்டு பலனை பற்றி கவலை இல்லை. 14ஆம் தேதி வரை அவர் 8லே இருப்பார். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய மேஷ ராசியில் உச்சமடைவார். 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆரம்பத்திலே கூட எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. காரணம், வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதினால் மறைவு தோஷம் நீங்கி விடுவதனால் 1ஆம் வீட்டு பலனான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், வெற்றி என்று சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் தேடி வரும். அதே வேளையில் உங்களுடைய ராசியை 7 இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதினால் மறைமுகமான எதிர்ப்பு, போட்டி, போராமை, நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரியாது. நண்பராக இருந்தால் நேராக தெரிந்து கொள்ளலாம். கூட இருந்தே குழி பறிக்கின்ற நண்பர்கள் வேஷத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக சிரமம். அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம், அவர் 6 கூடியவராகி 7 இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் பல வகையான சிக்கல்கள் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதை நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தங்களாகும். 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைந்து உடன் குருவும் சேர்ந்து இருப்பதினால் உங்களுடைய 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாத பலன் மிக பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். அதே வேளையில் 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 8லே மறைவார். அப்பொழுது சனி மட்டும்தான் உங்களுடைய ராசியை பார்ப்பார். குரு பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் 14ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள், ஏற்றங்களும் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. ஏற்றங்களும் முன்னேற்றங்களுமாக நிச்சயமாக நீங்கள் காணலாம் என்பது தெளிவு. ஆனாலும் முழுமையாக யாரையும் நம்பிவிடக்கூடாது. எதிலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். 2லே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் புதன் 8லே நீசமடைந்து நீசபங்க ராஜயோகம் அடைகின்றார். உடன் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருப்பதனால் அவருக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கின்றது. தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் 2ஆம் வீட்டிற்கு கன்னிக்கு சுக்கிரனும் புதனும் தர்ம கர்மாதிகள் ஆக இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் வீட்டின் பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். மிக விரைவிலே குரு பகவான் 10ற்கு வந்து 2ஆம் வீட்டை பார்க்க இருக்கின்றார். அப்போது 2லே இருக்கக்கூடிய கேதுவால் வரக்கூடிய தங்கு தடைகள், தொல்லைகள், பொருளாதார நிலைகள் எல்லாம் மிக முற்றிலுமாக மாற இருக்கின்றது. அதற்குண்டான அறிகுறிகள் இந்த மாதமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆக புதன் 8லே மறைந்தாலும் தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவரவு எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் ராகு கேது சம்பந்தத்தால் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். வாக்கு விஷயத்திலும் யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. குடும்ப விஷயத்தில் வெளியில் சொல்லக்கூடாது. மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்கள் நல்லதை சொன்னாலும் ராகு கேது என்பவர்கள் கலக கிரகம், பொய் கிரகம். அதனால் ஏதோ நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் தவறுதலாக புரிந்து கொள்ள பலவிதமான சிக்கல்கள் உருவாகும் என்பதால் வாக்கு விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் முழுமையாக கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். இது குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். வாக்கு விஷயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரனாகின்றார். அவர் 8லே உச்சமடைந்திருக்கின்றார். 3ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்கின்றார். 3 கூடியவர் உச்சமாகி தான் வீட்டிற்கு 6லே மறைந்தாலும் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் பல மடங்கு பெருகும். எடுத்த காரியங்களில் முயற்சிகள் வெற்றி அடைவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவும் இளைய சகோதரருடைய ஆதரவும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மாத பிற்பகுதியில், அதாவது 24ஆம் தேதிக்கு பிறகு 8லே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9லே வந்துவிடுவார். தானே தான் வீட்டை பார்ப்பார். அப்போது மேலும் உங்களுடைய தைரியமும் வீரியமும் முயற்சிகளும் முழுமையாக உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த காலத்தில் பயணங்களும் உண்டாகும். அந்த பயணங்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது.
அதே வேளையில் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு இருப்பதினால் 23ஆம் தேதி வரை சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கையால் இளைய சகோதரருடன் சங்கடங்களோ விரோதங்களோ வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமையும். சிம்மராசிக்கு நாளுக்குடையவர் செவ்வாயாகின்றார். அவர் 7 சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம். காரணம், நாளுக்குடையவர் 7 இருப்பது சிறப்பு தான் இருந்தாலும் சனியினுடைய சேர்க்கை ஒரு சில சங்கடங்களை தரலாம். அது உடல் ஆரோக்கியம், படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் தடை, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்புகள் போன்றவற்றைகளும் மாணவ மாணவிகள் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெற்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக இந்த காலகட்டத்தில் கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாயாருக்கோ உடல்நிலை பாதிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை என்றால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் வரலாம். வண்டி வாகனங்கள் தேவையற்ற வீண் விரைய செலவுகளை வைக்கலாம். எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். காரணம், செவ்வாய் சனியினுடைய சேர்ந்து இருப்பதே அதற்கு முழு மூல காரணமாகும். 23ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் சனியை விட்டு குருவினுடைய வீட்டிற்கு செல்வார். அப்போது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக ஆவார்கள். 23ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டு பலன் பல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் உடல் விஷயத்திலும் மற்ற வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, சொத்து சுகம், உடல் ஆரோக்கியம் என்று எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சகல விதமான நன்மைகளும் 23ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உன்னுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவானாகின்றார். அவர் 9ல் இருந்த தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசியம் பார்க்கின்ற காரணத்தினாலும் 5ஆம் வீடு பலமடைகின்றது. ஆனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் வகையில் வளர்ச்சி, பிள்ளைகள் வகையில் நல்ல வகையில் நடக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மாத பிற்பகுதியில் அற்புதமான முறையில் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். பெண்களும் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பெரியவர்களும் பேரன் பேத்தி பாய்க்கக்கூடிய பாக்கியங்களை உண்டாவார்கள். பிள்ளைகள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் அமையும். உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். குறிப்பாக மாத பிற்பகுதியில் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக ஆகியிருப்பதனால் கூடுதலான பல விதமான நன்மைகளும் நீங்கள் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் கட்டாயம் வரும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அவர் 7 இருக்கின்றார். 6 கூடியவர் 7 இருப்பதினாலும் அங்கு உடன் செவ்வாய் இருந்திருப்பதனால் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், சகல விதமான சங்கடங்கள் எல்லாம் வரலாம். எதிலும் நீங்கள் விழிப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறைமுகமான எதிரிகளோ நேரடியான எதிரிகளோ எந்த விதமான விமர்சனங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. அமைதியாக இருப்பது தான் 6ஆம் வீட்டு கெடுபலங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரே வழியாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சனி பகவான். அவர் 7 ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் 4, 9 கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் கணவன் மனைவி வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் புரிதல் இல்லாமல் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் திருமண முயற்சியில் இந்த காலகட்டத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். தவறுதலான நபர்களை நீங்கள் தேர்வு செய்து விடுவீர்கள். அது மட்டுமில்லாமல் முன்பின் அறியாதவரிடத்தில் பழக தேவையில்லை. தவறுதலான நபர்களிடத்தில் காதலோ அல்லது நட்போ பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் மாணவ மாணவிகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சரி கட்டாயம் கூடுதல் கவனத்தை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கின்றது. 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சனியை விட்டு குருவினுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு நிலைமை சீராகும். அதுவரை நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி விஷயத்திலும் ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடத்திலும் தேவையற்ற வீண் விவாதங்கள் எல்லாம் செய்தால் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரும் என்பதை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குரு பகவான். அவர் 9ல் இருக்கின்றார். 23ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கு 8லே செல்வார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகின்ற காரணத்தினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ லாபங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ வரலாம். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. 8ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது என்பதை நிச்சயமாக நம்பலாம். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 7 சனி உடன் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்க்கின்றார். இருந்தாலும் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பதனால் 9ஆம் வீட்டு பலன்கள் மாத ஆரம்பத்திலே உங்களுக்கு பலனை தராது. பிறகு 23ஆம் தேதிக்கு பிறகு அவர் குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது பரிவர்த்தனை ஆகிவிடுவார்கள். 8, 9 பரிவர்த்தனையாக இருந்தாலும் ராசிநாதன் குருவுடன் இருக்கின்ற காரணத்தினால் 23ஆம் தேதிக்கு பிறகு தந்தை உறவுகள் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் தெய்வ கடாட்சமும் பூர்ணமாக கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். தந்தை மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் புனித யாத்திரைகள் போகக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் கூடுதலாக கட்டாயம் உருவாகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிரன். அவர் 8லே மறைந்திருக்கின்றார். அவர் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் உடன் ஆரம்பத்தில் ராசிநாதனும் இருக்கின்ற காரணத்தினால்
10ஆம் வீட்டின் மூலமாக தொழிலதிபர்களுக்கும் சரி வேலை பளுவு அதிகமாக இருக்கும், போட்டியும் போராமையும் சங்கடங்களும் இருக்கும். ஆனாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதினால் தொழிலில் எந்த விதமான தேக்கமும் மாற்றமும் இருக்காது. அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் பலவிதமான சங்கடங்களும் இருக்கும், பயணங்களும் இருக்கும். அதனால் உங்களுக்கு அதிகமான வேலை பளுவினால் உடல் நலம் சற்று பாதிக்கக்கூடும். உடல் நலத்தில் நீங்கள் கட்டாயம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதி 8லே உச்சம் பெற்று இருந்து ராகுக்கு சம்பந்தம் இருப்பதினால் அரசாங்க ஊழியர்களும் சரி தனியார் வேலையில் இருப்பவர்களும் சரி தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கூடுதலான கவனத்தோடு தனது வேலையை முழு பொறுப்போடு நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் புதனாகின்றார். அவர் 8லே நீசபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலும் தான் வீட்டிற்கு அவர் 11ஆம் வீட்டிற்கு அவர் 10லே இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. எடுத்த காரியங்கள் முழு வழியில் வெற்றியடையும். மூத்த சகோதர வகையில் நன்மைகள் எதிர்பார்க்கலாம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பலவிதமான தன பிராப்திகளும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய சந்திர பகவான், அவர் 4 கிரகம். 12ஐ வைத்து பார்க்கும்போது தேவையற்ற வீண் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. பண விஷயத்திலும் நீங்கள் கராராக இருக்கலாம். கூடுமான அளவு இரவு பயணங்களையும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே 12ஆம் வீட்டு பலனும் உங்களுக்கு சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது. ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதிகளை காட்டிலும் பிற்பகுதி யோகமாகும், வளர்ச்சியாகும், பெரிய அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே கட்டாயம் அமையும். அதற்கு ராசிநாதன் உச்சமடைவது குருவுடன் சம்பந்தப்படுவதே அதற்கு முழு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதியில் சனியை விட்டு செவ்வாய் விலகுவதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகின்றது. சரியான முறையில் மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலே பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நீங்கள் அள்ளி குவியுங்கள். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். பிதுர் பூஜையை இந்த மாதம் தவறாமல் செய்யுங்கள். மானசீக பிதுர் பூஜையும் நாள்தோறும் செய்வது எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் முருகனையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுவது எல்லா விதமான நல்ல பலன்களையும் தரும். மறக்காமல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வருவது சகல விதமான நன்மைகளும் தரும். முடிந்த அளவுக்கு பசுக்களுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் தருவது எல்லா விதமான நல்ல பலன்களும் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் குலதெய்வம் கோயிலுக்கு நேராக வர முடியலை என்றாலும் குலதெய்வத்தை மானசீகமாகவும் பிதிர் பூஜையும் தவறாமல் மானசீகமாக செய்து வாருங்கள். ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வணங்கி வந்தால் சகல விதமான வெற்றியும் பலவிதமான சங்கடங்களையும் உங்களை விட்டு நிச்சயமாக விலகும் என்பதை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.